ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ சாம்சங் இன்றைக்கி அவங்களுடைய ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அபவுட் 10,000 பிலோ 10,000 அப்படின்ற இந்த ரெண்டு ப்ரைஸிங்க்கு ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஏதாவது இன்ட்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னத்தங்க நான் சொல்கிறது, அந்த கொடுமை என்ன அப்படின்றத நீங்களே வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஸோ சாம்சங்குடைய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸை யூஸ்வலாக சொல்கிற மாதிரி சொல்லாமல் நான் இந்த லைவ் ஈவெண்ட் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கதையாக உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சாம்சங் இன்னைக்கு சாம்சங் கேலக்ஸி F12 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. 12 மணிக்கு அதோட லைவ் ஈவெண்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த லைவ் ஈவெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த லைவ் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு உட்காந்தேன். ஸோ லைவ் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போச்சு. ஃபேப் ப்ராசஸர், ஃபேப் பேட்டரி, ஃபேப் கேமரான்னு எக்ஸ்ட்ராவாக நிறைய பில்டப்லாம் கொடுத்து சாம்சங் கேலக்ஸி F12 உடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தாங்க. டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னதுமே இந்த டிஸ்பிளே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது இது இவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி M12 கொடுத்த அதே டிஸ்பிளேவை தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. அங்கேயுமே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. சரி, டிஸ்பிளே தான் ஏதோ காமனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்ப்போம்னு உட்கார்ந்தோம்னா நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தாங்க. 6000 mAh அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதே 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் சாம்சங் கேலக்ஸி M12யுமே கொடுத்துருந்தாங்க. சரி பரவாயில்ல, 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டினா ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த 10,000 ரூபாய் ப்ரைஸிங்க்கு. ஸோ கொடுத்த வரைக்கும் நல்லது தான். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்னு உட்கார்ந்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தாங்க. Exyno 850 அப்படின்ற 8 nm குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அகைன் மைண்ட் அங்கேயே போச்சு. இந்த ப்ராசஸரும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு சாம்சங் கேலக்ஸி M12 போய் செக் பண்ணோம்னா அங்கேயுமே இதே ப்ராசஸர் இதே சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது டிஸ்பிளே, பேட்டரி, ப்ராசஸர் எல்லாமே சாம்சங் கேலக்ஸி M12 என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையே இந்த சாம்சங் கேலக்ஸி F12யுமே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் கேமராவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கேமரா ஸ்பெக் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னு உட்காந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா F2.2க்கான அப்பாச்சரோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதே செல்ஃபி கேமரா தான் சாம்சங் கேலக்ஸி M12யுமே கொடுத்துருந்தாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டு தான் பார்த்தேன் நெக்ஸ்ட் பேக் சைட் கேமராவும் சாம்சங் கேலக்ஸி M12 என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கேமராவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. சாம்சங் கேலக்ஸி M12 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே சாம்சங் கேலக்ஸி F12 48 மெகாபிக்சலுக்கான அதே மாதிரியான பிரைமரி கேமரா, பட் 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சாரை தூக்கிட்டு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார்னு கொஞ்சம் டவுன் கிரேடட் கேமரா ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமரா ஸ்பெக்ஸ் கம்மியாக இருக்கு அப்பனா பிரைஸுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இன்னும் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு அதையும் பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பெக்ஸை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 11 OS 1 UI 3.1ல ரன் ஆகுது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. ஸோ இதுவுமே அப்படியே சாம்சங் கேலக்ஸி M12 கொடுத்த அதே ஸ்பெக்ஸ் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சரி ஓகே, எல்லா ஸ்பெக்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ பிரைஸை பார்ப்போம். பிரைஸ் அது ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களான்னு உட்காந்து பார்த்தோம்னா பிரைஸ்லையுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. சாம்சங் கேலக்ஸி M12 லான்ச் பண்ணியிருந்தா அதே பிரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB + 64GB வேரியன்ட் 10,999 ரூபா அப்படின்ற பிரைசிங்கும், 4GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 11,999 அப்படின்ற பிரைசிங்க்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனையுமே லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு எதுக்குடா இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணீங்க அப்படின்றத யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி F02s அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன், இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயாவது ஏதாவது ஸ்பெக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இதாவது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனா வந்திருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அப்படியே சாம்சங் கேலக்ஸி M02s அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து அப்படியே எல்லா ஸ்பெக்ஸையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த சாம்சங் கேலக்ஸி F12 ஆச்சு கேமராவில் ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அப்படியே சாம்சங் கேலக்ஸி M02sல என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து சாம்சங் கேலக்ஸி F02s அப்படின்ற ஒரு புது நேமிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 13 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் அப்படின்ற ட்ரிபிள் கேமரா செட்டப், ஸ்னாப்டிராகன் 450 அப்படின்ற ஒரு பழைய 14 nm சிப்செட், 5000 mAh பேட்டரி, டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்னு அப்படியே சாம்சங் கேலக்ஸி M02sல என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதையே தான் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி F02sலயுமே கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஈவன் டிசைன் கூட அப்படியே அதே
அதே மாதிரியான ஒரு டைமண்ட் கட் டிசைன் தான் இங்கே இந்த சாம்சங் கேலக்ஸி F02sலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த லைவ் ஈவெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், எதுக்குடா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்குடா லான்ச் பண்ணீங்க, அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதையே உங்ககிட்ட சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.